ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் சென்னை டாக்கீஸ். நம்ம இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவனாம்பட்டினம் கிராமத்தில் சென்ட் டேவிட் கோட்டையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோட்டையை பற்றி சொல்லணும்னா கிபி 17ஆம் நூற்றாண்டில் டச் வங்காள விரிகுடாவில் வர்த்தகத்தை விரிவு செய்வதற்காகவும் உள்ளூர் உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கும் ஜி.கே. கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்களோட அனுமதியோட பிரிட்டிஷ்காரவங்க 1608ஆம் ஆண்டு ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த கோட்டை தான் இந்த சென்ட் டேவிட் கோட்டை. இது சுமார் 400 வருஷம் பழமை வாய்ந்த கோட்டை. இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பீரங்கி குண்டு கிராமங்கள் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுது அப்படின்னு இங்கே உள்ள உள்ளூர் மக்கள் எல்லாமே நமக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோட்டை பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரவங்களோட வணிகத்தலமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்து கற்பூரம், ஜாதிகா, கிராம்பு, தாமிரம், பித்தளை, கண்ணாடி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இந்த கோட்டைக்கு அருகில் உள்ள துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு பிறகு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கு பிறகு கட்டப்பட்ட சென்னையில் உள்ள சென்ட் ஜார்ஜ் கோட்டை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகமாக செயல்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இது போல் பழமை வாய்ந்த கட்டிடங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த சென்ட் டேவிட் கோட்டை பார்த்திங்கன்னா சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரவங்களால் கட்டப்பட்டது. இங்கே உள்ள உள்ளூர் மக்கள் எல்லாமே 400 வருஷம் பழமை வாய்ந்த இந்த கோட்டையை யாருமே பராமரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் இந்த கோட்டை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இது மாதிரி பழமை வாய்ந்த கோட்டைகளை அரசு கவனத்தில் கொண்டு இதை முறையாக பராமரிப்பு செஞ்சு சுற்றுலாத்தலமாக ஆக்கணும். இதை வருங்கால சந்ததியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் சார்பாக நம்ம சென்னை டாக்கீஸ் சேனலும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.